Ayo,
ओम श्री दुर्गानी नमः। ओम शैलपुत्री ब्रह्मचारिणी नमः। ओम चंद्रघंटादी पुष्पांडादी स्कंदमात्रे कात्यादी कालरात्रि महागौरी सिद्धिदा। ओम आदिलक्ष्मी नमः। ओम सप्तादिलक्ष्मी नमः। कान्यलक्ष्मी विजयलक्ष्मी विद्यालक्ष्मी ऐश्वर्यलक्ष्मी महालक्ष्मी ओम महासरस्वती वाग्देवी वीणा पुस्तकधारिण्यै ब्रह्मपत्नी सत्यलोकनिका सकल कला वल्लभादी महाविद्यादी भुवनेश्वरी महासरस्वती मूर्ति समस्तोपचारान् समर्पयामि। अस्त्राय नमः भूर्भुवस्सुवः महासरस्वती नमः। दुर्गा लक्ष्मी सरस्वती देवी नमः। नारिकेलकण्ठानि फलवर्गाणि ताम्बूलानि च सर्वम् अमृतं निवेदयामि। सर्वे आचार्यैः अनथाकृत्य वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलि समर्पयामः। देवदेवोत्तमा देवता सर्वभौम अखिलाण्डकोटिब्रह्माण्डनायक ये दुर्गालक्ष्मी सरस्वती सन्निधौ ऋग्यजुस्साम अथर्वण शिवागम देवी स्तोत्र आशीर्वचन विद्या विवेकं धनं ज्ञानं शौर्यमुदारमङ्गलकरं प्रौढाङ्गना संगमम् अन्नं वस्त्रसुगन्धभूषणधरं पुत्रादिसौख्यप्रदं दिव्यान्दोलनवाहनादिश्रुतं भोगं शिवाच्छाफलं आनन्दवल्ली आदिशक्ति पराणि माया माया स्वरूपी स्फटिकमणिमयी मामदङ्गी षडङ्गी ज्ञानी ज्ञानस्वरूपी नलिन परिमली नाद ओंकार योगी योगा योगासनस्था उपनमस्करी सुन्दरी वै नमस्ते। ओम श्रीलक्ष्मी
वनजालया वसुमती वाराहिणी वैष्णवी वैदेही वरदा रमा भगवती सर्वेश्वरी रुक्मिणी कल्याणी करुणान्विता किल जगन्माता महीनायकी पायात्को भगवान् पुराण पुरुष यात् सदा मङ्गलम् पूजारते मंत्रलोभे नरलोभे कालोभे देवलोभे सिद्धालोभे सत्यमी सर्वं विदौक्तं यदा शास्त्राविष्णु पूजाति संतं महामंगलकण्डं सुरत महासत्तदा करदत्तबुलाद रत्नद्वीपविवर्तित भूमण्डले पञ्चाशत्कोटियोट विस्तीर्ण दासोनि द्वीपे वचमनि भागे समुद्रमध्यस्थे एतत् मृगदानन्दे क्षेत्रे मनोपाक्रामानन्द पुण्यस्थले वर्तमाने प्रमाण विराजमान श्री सुब्रह्मण्येश्वर आलय हरातिरुद्ध पूजा कर्मणि ये दुर्गालक्ष्मी सरस्वती विरायाः परिपूर्ण अनुग्रहसिद्धि पूजा कुर्वन्तो महामंगलकण्डं लक्ष्मी गण्डमण्डमायमान आरमध्ये महानायमणिः अखिल श्रीपुटिशिखामणिः अखण्ड जगदन्तरिगण्डमुरलीग निकर विगतरमेन्द्र मण्डलमुनिनाः जगदे जगत्सावित्रवर्मणि श्री महालक्ष्मी विरायाः परिपूर्ण अनुग्रहसिद्धि पूजा कुर्वन्तो महामंगलकण्डं கடைகள் வாராத
चक्रधर दुष्ट दैत्यार
கொஞ்சம் இறக்கமாக இருக்கு. என் பேர் பொன்னிஷிதா. என்னோட குரு பேர் மகாலட்சுமி மேம். சக்தி சகித கணபதிம் சங்கராதி சேவிதம் விரக்த சஜன முனிவர் சுரராஜ வினுட குருகுகம் பக்தாரி போஷகம் பவசுதம் விநாயகம் பக்தி முக்தி பிரதம் புஷிதங்கம் ரத்த பரம்புஜ பாவயாமி ரத்த பரம்புஜ பாவயாமி. சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன 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 மருகா மருகா சிங்கார மருகா. என்னமதில் தின்னமதா எப்போதும் வருவாயப்பா ஏற்றையும் நீ பாருகிறேன் ஏனகத்து மருகா மருகா சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன 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 மருகா மருகா சிங்கார மருகா. அப்பனுக்கு உபதேசித்த அருமை குருநாதனுமா சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாதன் குருவே அப்பா சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன 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 மருகா மருகா சிங்கார மருகா. பாலும் தேன் அபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரியே தேவனாகி சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன 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 மருகா மருகா சிங்கார மருகா. அகங்காரம் மாத்திரமும் அகண்டைகளை விட்டு விட்டு அடைக்கலமாய் ஓடி வந்தேன் ஆடுமுக வேலவனே சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன சின்ன மருகா மருகா சிங்கார மருகா சின்ன 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 மருகா மருகா சிங்கார மருகா. முக்திக்கு வழி
Next is Kali Kirtan in Talamadi. अखिल भुवनम कातिदुम अंबिके அதிசயம் நிதம் நிதம் நிகழ்த்திடும் அன்னையே அதிசயம் நிதம் நிதம் நிகழ்த்திடும் அன்னையே ஆதிபராசக்தியே
உலக புகழ்பெற்ற லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் நமது சமயத்துடைய அனைத்து விசேஷங்களும் மிகச் சிறப்பாக நடைபெறும். அதிலே முக்கியமானது நவராத்திரி திருவிழா. நமது ஆலயத்தில் எழுந்தருளி அருள் வழங்கும் அன்னை ஸ்ரீ ஜெயதுர்கா தேவியானவள் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆண்டிலிருந்து அதற்கு முன்பாகவே நவராத்திரி நடைபெற்றது. பிறகு துர்கா லட்சுமி சரஸ்வதியாக ஜெயதுர்கா, பத்மாவதி மகாலட்சுமி, புவனேஸ்வரி மகா சரஸ்வதியாக வழிபாடு செய்யப்பட்டு மிகச்சிறந்த வகையில கோல வைக்கப்பட்டு நவராத்திரி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறுகிறது. அதோடு இந்த நவராத்திரினால கலை விழா. கலைஞர்கள் எல்லோரும் அவர்களுக்கு அன்னை அள்ளி தந்த கலைகளை அந்த மாதாவிற்கு சமர்ப்பணம் செய்கின்ற ஒரு திருவிழாவாகவும் இந்த நவராத்திரி கலை விழாவாக நடத்தப்படுகிறது. நமது ஆலயத்திலேயும் ஆண்டுதோறும் நவராத்திரி திருநாட்களிலே பல கலைஞர்களுடைய மாணவ மாணவிகள், குழந்தைகள், பெரிய கலைஞர்களுடைய மிகச்சிறந்த கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டு நவராத்திரி தசராத்திரியாக நடைபெற்றது. ஏனென்றால் அந்த திதியினுடைய கணக்குப்படி இன்றோடு 10 நாட்கள் தசராத்திரி நவராத்திரி விழா நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த கலைஞர்கள் இங்கே வந்து குறிப்பாக அதை சொல்லித் தருகின்ற ஆசிரியருடைய குழந்தைகள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் 30 பேர் 40 பேர் குழந்தைகள் இங்கே கலந்து கொண்டு பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, வீணை, வயலின் என்று ஏராளமான வாத்தியங்களையும் பரதநாட்டியம் முதலான வாய்ப்பாட்டு முதலான கலைகளையும் இங்கே எல்லோருக்கும் சமர்ப்பணம் செய்தார்கள். நவராத்திரியினுடைய சரஸ்வதி பூஜை தினமாகிய இன்றைய தினம் ஆலயத்தில் அன்னை சரஸ்வதி அலங்காரத்தோடு காட்சி தருகின்றார். இங்கே வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம் இரண்டும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 9 வயது குழந்தையான திருதி ஸ்ரீநாத் அவர்கள் அவருடைய குரு சியாமலா ரங்கராஜன் அவர்களுடைய பெரும் ஆசியோடு இறைவனுடைய அருளோடு உங்கள் எல்லோருடைய அன்போடு மிகச் சிறந்த முறையில் இங்கே வாய்ப்பாட்டு வழங்கினார்கள். கர்நாடக சங்கீதம் என்பது மற்ற வாத்தியங்களை எல்லாம் விட தன்னுடைய சரீரத்தையே உடம்பையே ஒரு வாத்தியமாக வைத்து வாசிக்க சமர்ப்பிக்கப்படுவது வாய்ப்பாட்டு. அந்த கர்நாடக சங்கீதம் இப்ப வீடை எடுத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு பதம் இருக்கும், புல்லாங்குழல் எடுத்தா அதுல துவாரம் இருக்கும், இப்படி எல்லாம். ஆனால் இந்த உடம்புல இந்த 9 துவாரங்களும் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதை குருநாதர் சொல்லிக் கொடுக்கின்றபடி ஒரு நிதானத்தோடு அந்தந்த இடத்திலே பயிற்சி மேற்கொண்டு அதன்படியாக மூலாதாரத்திலிருந்து வருகின்ற சப்தத்தை சமர்ப்பிப்பதுதான் வாய்ப்பாட்டு. அது ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. அதை மிகச் சிறப்பாக இன்றைய தினம் இங்கே செய்து தன்னுடைய இசை சமர்ப்பணத்தை, சங்கீதத்தை சமர்ப்பித்த திருதி ஸ்ரீநாத் அவர்கள் 14 வாழ்ந்து இன்னும் நிறைய அனுபவங்கள், பெருமைகள், விருதுகள் பெற்று பெருவாடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். உங்களுடைய கரவோசை மீண்டும் அதே போல இன்றைய தினம் இன்னொரு சங்கீத நிகழ்ச்சியாக செல்வி பொன் தீட்சிதா அவர்கள் இங்கே
மிகச் சிறப்பாக தன்னுடைய சங்கீத இசையை சமர்ப்பித்தார்கள். சுமார் 7 வயதே நிரம்பிய அவர்கள் அவருடைய குருநாதருடைய உபதேசப்படி மிகச் சிறப்பாக, ஏன்னா இந்த வயசுல சங்கீதத்தை பற்றி அடிப்படையெல்லாம் புரியாது இல்லையா? வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லும். அப்படி சொல்வதுதான் அந்த குழந்தைகளுடைய பெருமை. மிகச் சிறப்பாக இன்றைய தினம் தன்னுடைய கர்நாடக இசை சங்கீதத்தை வழங்கிய பொன் தீட்சிதா அவர்களும் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருளோடு இன்னும் நிறைய பயிற்சிகளை பெற்று அரங்கேற்றம் நடத்தி புகழ் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். உங்களுடைய கரவரிசை. அடுத்ததாக ஒரு அருமையான பரதநாட்டிய நிகழ்ச்சியை இங்கே நாம் எல்லோரும் கண்டு கழித்தோம். இந்த கலைஞர் ஒரு புகழ்பெற்ற பாரம்பரியத்தில் வந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவனை அனுதினம் பூஜிக்கின்ற ஒரு சிவாச்சாரிய குடும்பத்திலே பிறந்தவர். அதோடு அவர்கள் சென்னையிலே குரு சிக்கல் வசந்தகுமாரி அவர்களிடம் தொடர்ந்து கற்று சென்னையிலே பல காலம் பயிற்சி செய்து அரங்கேற்றம் மிகப்பெரிய வித்வான்களுடைய முன்னிலையிலே நடைபெற்று புகழ் பெற்றவர். திருமதி கார்த்தி அவர்களுடைய செல்வகுமாரி நமது ஆலயத்திலே நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார். இன்றைய தினம் மிகச் சிறப்பாக நவராத்திரி திருநாட்களிலே அன்னையினுடைய பல கோலங்களை நம்முடைய கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி ஒரு சிறந்த நாட்டிய கலாமணியாக இன்றைய தினம் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அவர்களும் இன்னும் நிறைய இந்த பரதநாட்டியத்தினுடைய பொதுவாக ஒரு 7-8 வருஷம் பயின்று அரங்கேற்றம் பண்றாங்க. ரொம்ப பேர் நினைக்கிறது அரங்கேற்றம் முடிஞ்ச உடனே அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை, அரங்கேற்றம் தான் தொடக்கம். அதிலிருந்து இன்னும் நிறைய கற்றுக்கொண்டு பத்மா சுப்பிரமணியம் மாதிரி அதிலேயே தோய்ந்து வாழ்வதுதான் அந்த நடனத்தினுடைய பெருமை. மிகச் சிறப்பாக இன்றைய தினம் நடன நிகழ்ச்சியை நடத்திய செல்வி நாகஸ் தர்ம சம்பத்தனி அவர்கள் மிகச் சிறப்பாக நடனம் நடத்தி தீபங்களை சமர்ப்பித்து உங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தார்கள். நடன கலை உலகில் இன்னும் பல்லாண்டு காலம் பிரகாசித்து அநேக சீடர்களை உருவாக்கி, அதுதான் முக்கியம். கொஞ்ச நாள் கழித்து ஒரு வகுப்புகளை தொடங்கி அவர்கள் நாட்டிய கலா உலகில் என்றென்றும் பெருமை பெற்று மங்காத நிலவாக பிரவேசிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமான ஜெய துர்கா லட்சுமி சரஸ்வதியை வணங்கி வாழ்த்தி ஆலயத்தின் அரங்காவலர் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். உங்களுடைய கரவோசை. அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த பெற்றோர்களை பற்றி சிறப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம். இந்த ஊர்ல கிடைக்கின்ற கொஞ்ச நேரத்தையும் தங்கள் குழந்தைகள் கலைஞர்களாக வளர வேண்டும் என்று விரும்பி இந்த வகுப்புகளுக்கு அழைத்து சென்று அரங்கேற்றம் செய்து பெருமை பெறுகின்ற தாய் தந்தையர்கள் என்றென்றும் போற்றத்தக்கவர்கள். தாய் தந்தையர்களுக்காக உங்களுடைய கரவோசை ஒழித்து மகிழ்வதற்கும், அதே போல இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் உதவி புரிந்த அனைவருக்கும், குறிப்பாக ஒளி அமைத்து தந்த சேதராமன் அவர்களுக்கும் இங்கே நன்றிகளை தெரிவித்து
இப்பொழுது கலைஞர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் கௌரவம் மரியாதை செய்யப்பட இருக்கிறது. நீங்களும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். குழந்தைகளோட சைடில் நில்லுங்க. அம்மா சைடில் நிற்க சொன்னோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே. சைடில் நில்லுங்க. சைடில் நில்லு. சைடில். ஓகே. ஓகே, இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே பாருங்க. கொஞ்சம் உள்ள வந்துடும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே, ஓகே, பாருங்க. ரெடி, ரெடி, ஸ்மைல். பாருங்க. வெரி குட். இதை ப்ரெஸ் பண்ணி ஃபோக்கஸ் ஷட்டர். இதை ஃபோக்கஸ். ஓகே, தேங்க்யூ. செக் பண்ணிக்கோங்க. शारदा माता भवभञ्जनि मनोरञ्जनि शारदा माता नमो शारदा नमो शारदा नमो शारदा माता हे विद्यावती प्रदायिनी मा वीणा गोष्ठकधारिणी सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी